அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 15 நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் அந்த மலக்குகள் 2 பேரை அனுப்பி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கிடையே நியாயமான தீர்ப்பு வழங்குவீராக என்று கேட்க வைத்தார். அது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தவறை சுட்டி காட்டுவதற்காக, அவர்கள் செய்த தவறை சுட்டி காட்டுவதற்காக. இதை நீங்கள் 21, 22 தொடராக 38வது அத்தியாயத்தில் 20லேருந்து 25 வரை அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுறான். அதாவது, வழக்குரைக்கு வந்தோரின் செய்தி உமக்கு தெரியுமா? தொழுமிடத்தை தாண்டி தாவூதிடம் அவர்கள் வந்தபோது அவர்களை கண்டு மிக கடுமையாக பயந்து திடுக்குற்றார். உடனே அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க? பயப்படாதீங்க, நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கிறோம், அதை நீங்கள் விசாரித்து தெளிவான ஒரு முடிவை எங்களுக்கு பதில் தரணும், அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இவர் என் பக்கத்தில் இருக்கிற என்னுடைய சகோதரர், அவருக்கு 99 ஆடுகள் இருக்குது, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆடு தான். இதையும் சொல்லி என்னத்தையாவது என்னிடம் இருந்து இந்த ஆட்டையும் பறித்து கொள்வதற்கு அவர் ஏராளமான முயற்சி பண்ணுறார். அவர் வாதத்தில் மிக சிறந்தவராக இருக்கிறார். அதுக்கு எதிர்த்து என்னால் போராடி வாதம் செய்ய முடியவில்லை. அதனால் நீங்கள் தான் ஒரு சரியான தீர்ப்பு சொல்லி நீதி வழங்கணும்னு கேட்குறார். உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு ஆடு உமது ஆட்டை தனது ஆடுகளோடு சேர்க்க அவர் கேட்டதன் மூலம், உன்னுடைய ஆட்டையும் என்னோட ஆட்டோடு சேர்த்து விடு அப்படின்னு அவர் கேட்டதின் மூலம் என்ன, உமக்கு அவர் அநீதி இழைத்து விட்டார். கூட்டு சேர்வோரில் அதிகமானோர் ஒருவர் மற்றவர் மீது அநீதி இழைக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். அதிலும் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரை தவிர அவர்கள் மிகவும் குறைவுதான் என்று தாவூத் கூறினார். அவரை நாம் சோதித்தோம் என்பதை இந்த வழக்கின் மூலமும் அவர் விளங்கி கொண்டார். உடனடியாக அவர் சஜிதாவில் விழுந்து அல்லாவை பணிந்து பாவ மன்னிப்பு தேடி தன்னை திரிந்து கொண்டார். என்ன, உடனடியாக எனவே அதை நாம் அவருக்கு மன்னித்தோம், அவருக்கு நம்மிடத்தில் நெருக்கத்தையும் உண்டாக்கி கொண்டோம், அவருக்கு அழகிய தங்குமிடமும், அதாவது சொர்க்கத்தை பற்றி சொல்கிறான், தங்குமிடமும் உள்ளது என்று அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த கதையை மையமாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், தப்சீருங்கிற பேரில் என்ன, அந்த பைபிளில் அவர்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, உரியாங்கிற ஒரு பேர் ஒரு தளபதி இருந்தாராம், அவருடைய மனைவி குளிச்சுக்கிட்டு இருந்தாலாம். இவங்களுக்கு 99 பொண்டாட்டி இருக்குதான். யாருக்கு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அவன் பொண்டாட்டி அழகாக இருந்ததுனால அவளையும் தன்னுடைய மனைவி ஆக்கிக்கணும்னு சொல்லி அவரை போரில் கலந்துக்க வச்சு அதன் மூலமாக அவரை கொன்று இவரை சொந்தமாக்கி 100 ஆக்கிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தப்சீரில் எழுதி வச்சுருக்காங்க. இது பைபிளில் எழுதி வச்சுருக்காங்க. இதை அப்படியே தப்சீரில் வாந்தி எடுத்து விளக்கும் கூடியவர்களும் நம்முடைய இருக்கிறார்கள்.